அடுத்து வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? புற்களின் மேல் முத்துக்கள் போன்று இருந்தவை எவை அப்படின்னா பனித்துளி. அடுத்து ஊற வச்சு, திறந்து ஆகிய பேச்சு வழக்கு சொற்களின் எழுத்து வழக்கு சொற்கள் ஊற வைத்து, திறந்து. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க இங்கே டேஸ் கொடுத்து 2 எடுத்து கணுவாய் முறிச்சு வச்சு, அடுத்த டேஸ் கொடுத்துருக்காங்களா? 2 எடுத்து சுளைசலையாய் முறிச்சு வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதுக்கு என்ன ஆன்சர்? கம்மந்தட்டை, சோளத்தட்டை. அடுத்து பாருங்கப்பா, சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்குறாங்களா? கிழமை அப்படின்னா கிழமை சரியான சொல். ஊற வச்சு அப்படின்னா ஊற வைத்து. அடுத்து பாருங்க, நீ வளர்க்க விரும்பும் மரம் அல்லது செடி எது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வளர்க்க விரும்பும் மரம் வாழை மரம், ஏனெனில் வாழை மரத்தின் அனைத்து பகுதிகளும் நன்மை தருபவை. சரிங்களா? அடுத்து பாருங்க, வெள்ளை வெளேர், வண்ண வண்ண, பச்சை பசேல் என்ற வர்ணனைகளுக்கு உரிய சரியான சொற்தொகுப்பை கண்டறி அப்படின்னா அது என்னது? கொக்கு, பூக்கள், வயல். வெள்ளை வெளேர்னு கொக்கு இருக்கும், பூக்கள் வண்ண வண்ண பூக்கள், வயல் பச்சை பசேல்ன்று இருக்கும். அடுத்து ஒளி மரபு சொல்லை எழுதுக. நாய்க்குட்டி குறைத்து கொண்டே அருகில் ஓடி வந்தது. அடுத்து காட்டில் யானைகளின் பிளிரல் சத்தம் கேட்டது. அடுத்து பாலன் தேர்வுக்காக இரவு பகலாக, இங்கே இருக்கு பாருங்க, இரவு பகலாக படித்தான். அடுத்து பாருங்கப்பா, ஒரே சொல்லால் நிரப்புக. பூக்களால் தொடுப்பது மாலை, இந்த லை தான் வரும். ஒரு பொழுதை குறிப்பது மாலை. அது மாதிரி கிழமைகளில் ஒன்று திங்கள், நிலவின் மறுபெயர் திங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, குறிப்புகளுக்கு ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே கடல், ஆறு, வானம், வானவில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? பாருங்க, என்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க? நீல வண்ணமாய் நான் இருப்பேன், எண்ணில் புள்ளி உண்டு கோலம் இல்லை. அது என்னது? வானம். புள்ளி உண்டு கோலம் இல்லைன்னா நட்சத்திரத்தை தான் புள்ளின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கப்பா, மலையில் நானும் தோன்றிடுவேன், வளைந்து நெளிந்து சென்றிடுவேன். வளைந்து நெளிந்து எது போகும்? ஆறு தான் போகும். அடுத்து நீல வண்ண பறவை நான், எண்ணில் மிதந்து சென்றிடலாம். அதுனா கடல். பறவைனாலே கடல் தான் அதோட பொருள். மழையோடு வந்திடுவேன், 7 வண்ணத்தில் திகழ்ந்திடுவேன், வானவில். சரிங்களா? அடுத்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்க, பத்தியில் உள்ள எதிர் சொற்களை எழுதுக. இங்கே அப்படின்னா அங்கே, சில அப்படின்னா பல. அடுத்து பாருங்கப்பா, மலர்களால் உருவாக்கப்பட்ட 2 சக்கர வாகனம் அப்படின்னா அதுக்கு மிதிவண்டி. அப்புறம் பத்தியில் இடம்பெற்ற வர்ணனை சொற்கள்னா வண்ண வண்ண, செக்க சிவந்த, வெள்ளை வெளேர். அடுத்து முத்துக்குமாரி மலர் கண்காட்சியில் பார்த்தவை என்னன்னா இவை அனைத்தும். என்னென்ன பார்த்துருக்கான்? நடனமாடும் நீரூற்று, வண்ண ஒளிக்காட்சி, வெளிநாட்டு மலர்கள். அடுத்து ஆதவனுக்கு 24/5/2025 அன்று தான் செம்மொழி பூங்காவிற்கு செல்ல நேரம் கிடைத்தது. ஆனால் அவனுக்கு மரமல்லி செடி கிடைக்கவில்லை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா செம்மொழி பூங்கா எப்போ நடந்துச்சுன்னா மே 23 வரை மட்டுமே நடைபெற்றது. அதனால் ஆதவனுக்கு மரமல்லி செடி கிடைக்கவில்லை. அப்போ அந்த நேரத்துக்கு அந்த நாளுக்கு போனால் தானே கிடைக்கும். அவன் அதுக்கு முந்தின நாளே போயிட்டான். அடுத்து பாருங்கப்பா, இன்றைய வானிலை அறிக்கைன்னு சொல்லி இந்த பத்தி கொடுத்துருக்காங்க. அதை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், துறைமுகத்தில் எச்சரிக்கை கூண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது அப்படின்னா எச்சரிக்கை செய்வதற்கு. அடுத்து புயல் உருவாக காரணம் என்ன? குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இருப்பதால். அப்புறம் பாருங்கள், அடுத்த 3 நாட்கள் என குறிக்கப்படுவது அப்படின்னா என்னென்னதுன்னா 19/8/2025 முதல் 21/8/2025 வரை. இதுதான் 19, 20, 21 3 நாட்கள் வருதா? இதுதான். அடுத்து கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா யாருப்பா? மீனவர்கள் தான். அடுத்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ள பகுதிகள் யாவை? எதுனா தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் உள்பகுதிகளான மதுரை, சேலம், கோவை, திருவண்ணாமலை. சரிங்களா? அடுத்து பாருங்க, சேர்லாதனின் அம்மாவும் அப்பாவும் இனிப்பான கேழ்வரகு உருண்டை செய்தார்கள், வீடே மணந்தது. என்னவெல்லாம் பயன்படுத்தி உருண்டையை செய்திருப்பார்கள்? எழுதுங்களேன். என்னென்ன பயன்படுத்தியிருப்பாங்க? கேழ்வரகு மாவு, திராட்சை, ஏலக்காய், முந்திரி, நெய், தேங்காய் துருவல் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுருக்காங்க? கேழ்வரக உருண்டை செஞ்சுருப்பாங்க. அடுத்து சேரலாதன் திடீரென்று ஒரு நாள் சின்னஞ்சிறு எறும்பாகி விட்டான். ஊர்ந்து சென்று சமையலறைக்குள் நுழைந்து விட்டான். அங்கே என்னென்ன பொருட்களை பார்த்துருப்பான்? சமையல் அறைக்கு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க சொல்லுங்கள். பாருங்கள், சமையல் அடுப்பு இருக்குமா, பாத்திரங்கள் இருக்குமா, மளிகை பொருட்கள் இருக்குமா, தண்ணீர் இருக்கும், அரவை இயந்திரம் இருக்கும், குளிரூட்டும் பெட்டி இருக்கும், எண்ணெய், சர்க்கரை, காய்கறிகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தானே? அதுதான் அவனும் பார்த்துருப்பான். அடுத்து பாருங்கள், சேரலாதன் சமையலறையில் மிகுந்த ஆர்வத்துடன் பல்வேறு உதவிகளை செய்வான்.
நீங்கள் என்னென்ன உதவிகளை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கிச்சனுக்கு போனீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே, என்ன மாதிரி உதவிகள்லாம் உங்கள் அம்மாவுக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேரலாதன் என்ன பண்ணுவான்னா, பாத்திரங்களெல்லாம் கழுவி தருவான். அவங்க சாப்பிட்டது, அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கழுவி தருவான். அடுத்து சமையல் செய்யும்போது அம்மாவிற்கு தேவையான உதவிகள் செய்வான். அப்புறம் காய்கறிகள்லாம் கட் பண்ணி தருவான். அதான் காய்கறிகளை நறுக்கி தருவேன். அப்புறம் மளிகை பொருட்களை எடுத்து வைப்பதில் உதவி செய்வேன். அப்புறம் சமையல் அறையை சுத்தம் செய்வேன். க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். நீங்கள் என்ன மாதிரி வேலைகள்லாம் உங்கள் அம்மாவுக்கு செய்கிறீங்களோ அதை இந்த இடத்துல எழுதணும். அடுத்து பாருங்கப்பா, உங்கள் வீட்டில் சமையல் செய்பவர் யார்? அவருக்கு நன்றி தெரிவித்தும் அவரை பாராட்டியும் ஒரு கடிதம் எழுதுங்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா தானே சமையல் செய்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு எப்படி நன்றி செலுத்தலாம் அப்படின்னா, என் வீட்டில் சமையல் செய்பவள் அம்மா. காலை நான் கண் விழித்தது முதல் இரவு தூங்க செல்லும் வரை நான் சாப்பிடுவதற்கு அனைத்தையும் தயாரித்து தருவாள். அதிலும் எனக்கு பிடித்தமான உணவுகளை தயாரிப்பதில் என் அம்மாவிற்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அம்மாவின் சமையல் அனைத்தும் பிடிக்கும். ஆனால் என்னவோ அவளை பாராட்ட மனம் வரவில்லை. இக்கடிதத்தின் மூலம் என் அம்மாவிற்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிலி எழுதியிருக்கா. சரிங்களாப்பா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மாவோட சமையலை பாராட்டணும்னா இந்த மாதிரி லெட்டர் எழுதி உங்கள் அம்மாட்ட கொடுங்க. இல்லை ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க. அது வந்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தானே. ஓகே குட்டீஸ், இப்போ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.